ஹாய் கைஸ், இதை பத்தி ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். 3 ஸ்டேட்ல நமக்கு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாடு. இதுல ரொம்ப முக்கியமா பார்க்கறது வந்து தமிழ்நாடு தான். ஏன்னா ஆப்வியஸ்லி இங்க விஜய் நிக்கிறாரு. ஸோ இதுல என்னன்னா முந்தா நேத்து என்னமோ எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அதுல கன்ஃபார்மா நிறைய எக்ஸிட் போல் ஏஜென்சி என்ன சொல்லுச்சுன்னா டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க. 120 to 150 சீட்ஸ் கிடைக்கும். அதுல ஒரே ஒரு எக்ஸிட் போல் மட்டும் விஜய்க்கு சாதகமா வந்துச்சு. அ இதெல்லாம் விடுங்க. எனக்கு இதுல என்ன அதிசயம்னா, சீமான் அவர்களோட கட்சி வந்து ஒரு எக்ஸிட் போல்ல கூட வரல. அதுல ஜஸ்ட் அதர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ட்டாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. மக்கள் மறந்துட்டாங்களா? அ ரொம்ப வருஷமா ஒருத்தர் குரல் குடுத்தாரு. அவருக்கு ஒரு சீட்டே கிடைக்கல. ஏன் மறந்தாரு? எ ஏன் அது நடக்கல? அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. பட் ஆப்வியஸ்லி விஜய் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது, சீமானோட ஓட்டு தான் பிரிஞ்சிருக்கு. இது தெரியுது. பட் ஒருத்தர் இவ்ளோ நாள் களத்துல போராடின ஒருத்தவங்களுக்கு அது கொஞ்சம் கூட ரெகக்னைசேஷன் ஒரு எக்ஸிட் போல்ல கூட கிடைக்கலங்கும்போது எனக்கு ஒரு வேடிக்கையாவும், ஒரு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. எப்படி சொல்லணும். அதே மாதிரி நெறைய போல்ல வந்து அ டிஎம்கே தான் சீட்டு கிடைக்கும்னு சொன்னதும் எனக்கு நம்ப முடியல. ஏன்னா, ஆஃபீஸ்ல கூட நான் 2, 3 பேர்கிட்ட விசாரிச்சேன். எல்லாருமே நான் ஓட்டு போடணும்னு போனதான் ஒரு கட்சிக்கு. பட் என் தங்கச்சி சொன்னா, என் தம்பி சொன்னா, நான் வந்து டிவிகேக்கு போட்டேன். அப்படின்னு நெறைய பேர் சொன்னாங்க. ஸோ இது வந்து எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. ஓகே. ஸோ ஏன்னா நெறைய பேரு நான் டிஎம்கே, ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுறேன். இல்லன்னா சீமானுக்கு தான் ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரங்கள்ல டிவிகேக்கு ஓட்டு போயிருக்கு. அதான் எனக்கு பார்க்கறதுக்கு அதான் நிதர்சனமா எனக்கு தெரிஞ்சது அவங்க கிட்ட பேசும்போது. ஸோ ஒரு மே 4த் வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி தான் இருக்கும். எப்படினாலும் தமிழ்நாட்டுல தொங்கு பாராளுமன்றம், தொங்கு சட்டசபை சாரி தொங்கு சட்டசபை வர்றதுக்கு தான் சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். ஏன்னா இவ்ளோ வருஷம் கழிச்சு சின்ன வயசுல இருக்கும்போது, இதெல்லாம் டிவில இந்த ரிசல்ட் டைம் பார்க்கும்போதெல்லாம், "எதுக்கு இத பார்க்குறாங்க? கார்ட்டூன் பார்க்க விடுங்க" அப்படின்னு சொன்ன டைம்ல போய், இப்ப நான் வந்து லீவே போட்டிருக்கேன். அன்னைக்கு வீட்ல உட்காந்து டிவி பார்க்குறதுக்கு. ஸோ நம்மலாம் வளர்ந்துட்டோம் இல்லையா? ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. வில் சி பார்ப்போம். தேங்க் யூ.